பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஆயுள் நாளை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்திருக்கின்றார். இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், உன் கண்ணீருக்கு எப்போது பலன் வரும். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயர் அதிகாரம் 12 இறைவார்த்தை 16 மற்றும் 17. உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவைப் போல் உலகப் போக்கை பின்பற்றுபவராயும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒரே ஒரு வேளை உணவுக்காக தம் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கிக் கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிடைக்கவில்லை, வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஏசாவை குறித்து இந்த வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றாதிருங்கள் என்று கூறுகின்றார். அதே போல ஒருவேளை உணவுக்காக தன் தலைமகன் மூத்த மகன் என்ற உரிமையை விற்று போட்டவர். அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். கண்ணீர் விட்டு அழுதும் அவன் ஆசீர்வாதங்களை அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏசாவின் கண்ணீர் புறக்கணிக்கப்பட்டது? யார் இந்த ஏசா? ஆபிரகாம் என்று சொன்னால் விசுவாசத்தின் தந்தை. ஆபிரகாம் ஆண்டவரின் இரக்கத்தையும் தயவையும் பெற்றிருந்தார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று நாம் ஒவ்வொருவருடைய தேவனை சொல்லுகின்றோம். இதோ அந்த வழியில் ஏசாவின் தேவன் என்று சொல்லப்பட வேண்டிய இடத்தில் யாக்கோபு இருக்கின்றார். ஆபிரகாமின் பேரன்தான் இந்த ஏசா. விவிலியத்தில் நாம் வாசிக்கும் போது எந்த இடத்திலும் ஏசா ஆண்டவரை தேடுவதற்கோ பலி செலுத்துவதற்கோ முன் வந்தவராக குறிப்பிடப்படவில்லை. ஆண்டவரின் கட்டளை என்ன, அவருடைய வழி என்ன என்று அறிய மனமே இல்லாதவர். ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடம் தேடாமல் உலகத்தில் தேடினார். இறுதியில் கண்ணீர் விட்டு அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவரால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்று நாம் கண்ணீர் வடிக்கின்றோம். அந்த கண்ணீர் அர்த்தமுள்ளதாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார். இன்று அநேகர் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறார்கள். அந்த கண்ணீர் மனம் மாற்றத்துக்கு ஏதுவானதாக இருக்கின்றதா அல்லது மனம் மாற்றத்துக்கு ஏதுவில்லாத கண்ணீராக இருக்கின்றதா? பிரியமானவர்களே, ஏசாவுடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவருக்கு ஏதுவான ஒன்றையும் செய்யாதபடிக்கு, ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த போது கண்ணீர் விட்டு அழுதார். அந்த கண்ணீர் பலனற்றதாய் போயிற்று. யோசுவாவை பற்றி நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம். ஆண்டவர் யோசுவாவிடம் சொன்னது, நீ அஞ்சாதே, தைரியமாயிரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நீ போகும் இடமெல்லாம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ போகும் இடமெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று இவ்வாறான வாக்கு தத்தங்களை யோசேயோடு உடன்படிக்கை செய்த தேவன் ஒரு காலகட்டத்தில் யோசேக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு சமயம் பெரிய பெரிய ராஜாவிடத்தில் அவர்கள் போர் செய்து வெற்றி பெற்றார்கள். ஆனால் ஒரு சின்ன பட்டணத்தில் தோல்வி அடைந்தார்கள். அப்போது யோசுவா தன் ஜனத்திடத்தில் உபவாசம் செய்ய சொல்லி கேட்டார். நம்மோடு ஆண்டவர் இருக்கின்றார், அப்படி இருக்க நமக்கு எப்படி இந்த தோல்வி ஏற்பட்டது? எல்லோரும் உபவாசிங்கள், ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்கள் என்று யோசுவா சொன்னபடியே எல்லோரும் உபவாசித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி கண்ணீர் வடித்து செபித்தார்கள். யோசுவாவும் ஆண்டவரிடத்தில் மன்றாடினார். அந்த நேரம் ஆண்டவர் யோசுவாவிடம் சொன்னது, யோசுவா அதிகாரம் 7 இறைவார்த்தை 11 மற்றும் 13 பார்க்கின்றோம். இஸ்ரேலர் பாவம் செய்தனர், நான் அவர்களுடன் செய்த உடன்படிக்கையை மீறிவிட்டனர். அவர்கள் அழிவுக்குரியவற்றிலிருந்து எடுத்துக்கொண்டனர், களவு செய்தனர், வஞ்சித்தனர், அவற்றை தங்கள் பொருட்களுடன் சேர்த்து கொண்டனர். இறைவார்த்தை 13 எழுந்திரு, மக்களை புனிதமாக்கு, நாளைய தினம் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறு. ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், இஸ்ரேலரே, உங்களிடையே உள்ள அழிவுக்குரியனவற்றை உங்களிடமிருந்து நாங்கள் விலக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதோ இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினால்
ஆண்டவர் அவர்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் அவர்களிடத்தில் மீறினவராக இருந்தார். உங்களிடையே பாவம் இருக்குமானால் உங்கள் கண்ணீருக்கு பலன் வராது. நீங்கள் பாவத்தோடு ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சித்தமில்லாத காரியத்தை செய்துவிட்டு கண்ணீரோடு ஜெபித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு பலன் கிடைக்காது. இந்த பாவத்தை உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க வேண்டும். பாவத்தை விட்டு விலகி மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது நிச்சயமாக தேவன் அதற்கு பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது என் மனதுக்கு விருப்பமானவன் என்று ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லுகின்றார். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவரை விருத்தி அடைய செய்தார், பெரியவனாக்கினார். அவர் மேல் ஆண்டவருடைய இரக்கம் இருந்தது. அவர் மேல் ஆண்டவருடைய கருணையும் அவர் கரமும் அவரோடு கூட செயல்பட்டது. ஆனால் அதே தாவீது பத்சேபாளிடத்தில் பாவம் செய்த போது, அந்த பெண்ணுடைய கணவரை கொலை செய்த போது ஆண்டவருடைய கோபம் தாவீது மீது எழும்பியது. நாத்தான் இறைவாக்கினரை கொண்டு ஆண்டவர் தாவீதை கண்டித்தார். தாவீது பத்சேபாளை தன்னுடைய மனைவியாக்கி கொண்ட பிறகு அவருக்கு பிறந்த குழந்தை நிச்சயமாக இறந்துவிடும் என்று தாவீதுக்கு தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் நாத்தான் இறைவாக்கினர் கொண்டு அவரை கண்டித்தார். அந்த நேரத்தில் அதை தெரியப்படுத்தினார். உன்னுடைய குழந்தை உயிரோடு இருக்காது என்று ஆண்டவர் சொன்னபடியே செய்தார். ஆனால் தாவீது ஆண்டவரிடத்தில் 7 நாள் உபவாசம் செய்து கண்ணீரோடு செபித்தார். எப்படியாவது அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து விட வேண்டும் என்று, அந்த குழந்தை உயிர் தப்பிக்க வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் நீதியின் தேவனாக இருந்தார். பத்சேபாளின் கணவரை தாவீது கொலை செய்தது நிமித்தம் அவர் நீதியின் தேவனாக செயல்பட்டார். பத்சேபாளின் கணவன் உரியாவிற்கு ஆண்டவர் நீதி செய்தார். தாவீதின் கண்ணீர் பலனற்று போனது. அவருடைய உபவாசமும் ஜெபமும் பலனில்லாமல் போனது. இந்த நாட்களில் நாமும் பாவங்களை செய்துவிட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு அவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிப்பது என்றைக்குமே பலன் தரக்கூடியதா இருக்காது. பிரியமானவர்களே, தாவீது அவ்வளவு உபவாசித்து ஜெபம் செய்த போதிலும் அந்த குழந்தையை அவரால் பிழைக்க வைக்க முடியவில்லை. அந்த குழந்தை இறந்து விட்டது. அதற்கு பிறகுதான் சங்கீதம் 51 தாவீது எழுதுகின்றார், என் பாவத்தை மன்னியும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவம் செய்தேன். ஆண்டவரே, நீர் விரும்புவது நொறுங்கிய நெஞ்சமே. இதோ மனம் திரும்பி நொறுங்கிய இதயத்தோடு உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். என் பாவத்தை குறித்து மனம் வருந்துகின்றேன் என்று அப்போது தாவீது ஜெபித்த போது ஆண்டவர் தாவீதை மன்னித்து அவர் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாமும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்துவிட்டு அதற்கு பின்பதாக இறை சமூகத்தில் நாம் கண்ணீர் வடித்து ஜெபித்து உபவாசம் செய்து பலரிடத்தில் ஜெபம் செய்தாலும் அவர் நீதியின் தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன். உங்கள் பாவத்துக்கு நீங்கள் மனஸ்தாபப்படாதபடி, உங்கள் பாவத்தை விட்டு விலகாதபடி எந்த ஒரு மன்றாட்டும் இறை சமூகத்தில் கேட்கப்பட மாட்டாது. ஆகையால் உங்கள் கண்ணீருக்கு பலன் தர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு விலகுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதிருங்கள். நிச்சயமாக நீங்கள் கேட்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். யோசுவாவிடத்தில் ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஆனால் அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தபோது அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் மீறினார். அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். தங்களுடைய எதிரி இடத்தில் புறமுதுகிட்டு ஓடினார்கள். இதை ஆண்டவர் அவர்களிடத்தில் சுட்டி காட்டினார். இதோ எனக்கு விரோதமாய் செயல்பட்டனர். இன்றைக்கு நீங்கள் மனம் வருந்தி உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு அற்புதங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போலதான் இன்றைக்கு நாம் நம்முடைய பாவம், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்திலிருந்து நம்மை விலக்கிக் கொள்ளுவோம், தூய்மைப்படுத்திக் கொள்வோம், மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். அதற்கு பின்பதாக நீங்கள் உபவாசித்து ஜெபித்தாலும் அல்லது இடைவிடாமல் ஜெபித்தாலும் நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைக்கும். தேவன் பதில் தரக்கூடியவராய் இருப்பார். நம்முடைய வாழ்வை மாற்றுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பான ஆண்டவரே, அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி. உமக்கு விருப்பமில்லாதது எதுவும் எங்கள் வாழ்வில் இருந்தால் இன்றே அதை விட்டு நாங்கள் விலகி மனம் வருந்தி உம்மிடத்தில் திரும்ப வாஞ்சிக்கின்றோம். எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாரும், எங்கள் கண்ணீருக்கு பதில் தாரும். இதோ எங்கள் துக்க முகத்தை நீர் ஆனந்தமாய் மாற்றித்தாரும். எல்லா ஜெபங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். மனம் திரும்பினவர்களாய் உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம்.
எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடும். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறோம் உயிருள்ள தகப்பனே. ஆமேன். God bless you.